நவம்பர் 26. உன் நெஞ்சனுக்கு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்துதான் வாழ்க்கையின் காரியங்கள் புறப்படும். நீதிமொழிகள் 4:23. கர்த்தார் சிங் என்பவர் பணக்கார சீக்கிய குடும்பம் ஒன்றில் பிறந்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவரது தந்தை அவரை விசுவாசத்தினின்று திருப்ப எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு கடைசியாக பச்வான் குன்பர் என்ற அழகிய பெண்ணிடம் எப்படியாவது கர்த்தரின் மனதை மாற்றும்படி சொல்லி அவர் தனியாக இருக்கும்போது அவளை அவரிடம் அனுப்பினார். ஆனால் கர்த்தார் சிங் அவளிடம், எனக்கு ஒரே ஒரு இருதயம்தான் உள்ளது, அதை என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன், உனக்கு கொடுப்பதற்கு வேறே இதயம் எனக்கில்லை என்று கூறிவிட்டார். இதயத்தில் இருந்தே தீயவை யாவும் புறப்படுகின்றன. மார்க் 7:21-22. எல்லாவற்றையும் விட இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. எரேமியா 17:9 என்பது ஆண்டவருக்கு தெரியும். நமது கல்லான இருதயத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை நமக்கு கொடுப்பதற்காகவே அவர் நமது இதயத்தை கேட்கிறார். எசேக்கியேல் 36:26. அவர் பொறுமையோடு நமது இதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். நாம் அதை திறந்து நமது இதயத்தில் அவருக்கு இடமளித்தார். அவர் நமக்கு புதிய இதயத்தை கொடுத்து நமது உள்ளத்தை புதிய ஆவியால் நிரப்புவார். என்றோ ஒரு நாள் நமது இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நிலை என்ன? மறைவான பாவமேதும் இன்னும் இதயத்தில் இருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவோம். கடவுளுக்கு விரோதமான உலக சிநேகம், அவருக்கு அருவருப்பான மனமேட்டிமை, எலும்புருக்கியான பொறாமை போன்றவை இதயத்திலிருந்து அறவே நீக்கிவிட்டனவா என்று ஆராய்ந்து பார்ப்போம். தவறு இழைத்த ஒவ்வொரு இடமும் தாழ்த்தி ஒப்புரவாகி எல்லாருடைய தப்பிதங்களையும் இதயபூர்வமாக மன்னிக்க நமது இரட்சகர் விரும்புகிறார். மத்தேயு 6:15. அரைகுறையாக அல்ல, முழு மனதோடு இறைவனிடம் அன்பு செலுத்துவோம். நமக்காக தமது உயிரை கொடுத்து தம்மையே தியாகம் செய்த அவருக்குத்தானே நம் இதயம் சொந்தம். தேவையற்ற குப்பை கூளங்களுக்கு இதயத்தின் மூலையில் கூட இடம் தர வேண்டாம். காலைதோறும் இயேசுவின் இரத்தத்தில் நீராடுவோம். பகலவனாம் இயேசுவின் ஒளி நம்மை பிரகாசிப்பிக்கட்டும். நமது இதயம் இயேசுவின் கரங்களில் திறந்திருந்தால் நமது பாதை நடுப்பகல் வரை அதிகமாகிக் கொண்டே இருக்கும் சூரிய ஒளி போலிருக்கும். நீதிமொழிகள் 4:18. மகனே, உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. கீர்த்தனை சா யோசேப்பு, நாகர்கோவில்.